அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன், குரு வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியானார். தற்போது ஒரு 10 மாத காலமாக வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனியாக சுகஸ்தானத்திலே அமர்ந்து சனி பகவானுடைய 10ஆம் பார்வை இருக்கிறது. குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டிற்கு குரு பெயர்ச்சி ஆனார். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ராசி கேந்திரத்தில் கோச்சாரத்தில் 1, 4, 7, 10ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்போது கர்மா கடனை கொடுப்பார். முன் ஜென்மத்தில் செய்த நல்லது கெட்டது, முன் ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறையை இந்த சனி பகவான் ராசியிலும் 4ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டிலும் கோச்சாரத்தில் ராசி கேந்திரங்களில் வரும்போது கொடுப்பார். எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ தெரியலையே, இந்த பாடுபடுத்துது, கடன் வாங்கிட்டு வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன், இவருக்கு வாக்கப்பட்டு இப்படி கஷ்டப்படுகிறேன், உங்களுக்கு பிள்ளையாக பிறந்து இப்படி கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு புலம்பக்கூடியவர்களை காண முடிகிறது. இதெல்லாம் முன்ஜென்ம கர்மா. அது அந்தந்த வயதில் வந்தே தீரும். அதிலிருந்து யாரும் மீண்டு வரவே முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து அவருடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசியின் மேல் விழுகிறது. சனி பகவான் சுகஸ்தானத்திலே அமர்ந்தால் பெரும்பாலும் சுகக்கேடு ஏற்படும். உடலில் நோய் நொடி தொந்தரவுகளை கொடுப்பார். பழைய வீடு, பழைய வண்டி வாகனம், இப்படி பழைய பொருட்கள் மீது உங்களுடைய ஆர்வம் செல்லும். பழைய படம் பார்ப்பது, புராண கதைகளை பேசுவது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, அந்த பழைய பிரச்சனைகளை பேசி கொண்டிருப்பது, பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் பழசை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னொரு 1.5 ஆண்டு காலம் ஏற்படும். 4ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்போது அதே மாதிரி செகண்டு டெம்பரவரியாக நட்பு உறவு எல்லாம் வரும். அந்த நட்பு உறவுலாம் வரும்போது தான் ஏமாற்றங்கள், பண விரயங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். முன்பின் தெரியாத நபர் ஆசாபாசமாக இருந்து இருப்பதை, உங்ககிட்ட கிடைச்சதை கைப்பற்றிக்கிட்டு போயிடுவாங்க. இது எல்லாம் முதன்மையாக நடக்கும். அதற்கு அப்புறமா தான் நோய், கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இப்படிலாம் அலையக்கூடிய நிலை ஏற்படும். விருச்சிக ராசியில் 3வது நட்சத்திரமாக புத பகவானுடைய 2வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் அமர்ந்திருக்கிறது. புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதி புத்திசாலிகள், நல்ல அழகான தோற்றம் கொண்டவர்கள், எப்போதும் சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக, திறமையாக செயல்படக்கூடியவர்கள். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இயற்கையாகவே காம எண்ணங்கள் அதிகம், இயற்கையாகவே காம உணர்வுகள் அதிகம். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சனி பகவான் வந்திருக்கும் போது காமம் பெருகும். 2024ஆம் வருடம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது ஓரளவு நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பீங்க.
சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது கள்ள உறவுகள் ஏற்படும். இது வந்து திருமணம் ஆனவர்களுக்கு மட்டும் அல்ல, திருமணம் ஆகாதவர்களுக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரே சராசரியான மீடியமான வயதில் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்காது. ஒன்று வந்து உங்களை விட 10 வயது கூடினவர்களாக இருப்பார்கள், அப்படி இல்லைனா குறைந்தவர்களாக இருப்பார்கள். இந்த சராசரியான வயதில் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி திருமண வாய்ப்புகள் குறைவு. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு 2 தார அமைப்புலாம் உண்டு. ஒரு தாரம் பிரிவோ டைவர்ஸோ அல்லது இறப்பதோ, இப்படி ஒரு தாரம் பிரிந்து மறுதாரம் அமைப்பும் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து அவருடைய 10ஆம் பார்வை கேட்டை நட்சத்திரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு காமம் பெருகும். கல்யாணத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு பின்னாடியாக இருந்தாலும் சரி, கள்ள உறவுலாம் ஏற்படும். செகண்ட் ஹேண்டை நம்பி தற்காலிகமாக டெம்பரவரியாக நட்பு உறவாக வரக்கூடியவர்களை நம்பி கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ஏமாந்து விடாதீங்க. பணமோ பொருளோ நகையோ இப்படி வந்து கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பின்னாடி வருத்தப்படாதீங்க. அதுக்கு தான் முன்கூட்டியே இந்த பதிவு. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் மிக கடுமையாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு வந்து 7ஆம் வீட்டிலே வக்கரம் அடைகிறார். குரு 7ஆம் வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அந்த இடம் வந்து கலத்தரஸ்தானம். கலத்தரஸ்தானத்திலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நட்பு வட்டங்கள் கூடுதலாக வரும். முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள். எதிர்பாலினவர்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் எதிர்பாலினவர்கள் நட்புலாம் கிடைக்கும். இந்த கால நேரத்தை கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த கவனமாக கடக்க வேண்டும். திருமண வயதில் உள்ளவர்கள் பெற்றோர்கள் வரன் பார்க்கும்போது நீங்கள் வந்து வரன் செட் ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கிங்க. இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் அப்படின்னு காலத்தை கடக்காதீர்கள். திருமணம் ஆனவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க. மற்றவர்கள் மேல் ஆசாபாசங்கள் கொள்ளாதீர்கள். இது வந்து விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சுகக்கேடை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சனி பகவான் என்றாலே மந்தக்காரகன், இயற்கையான பாவக்கிரகம். நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் நாசமாக போகிற மாதிரி வேலையை பார்க்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால் வந்து விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக உங்கள் பொழப்பு போயிட்டு இருந்துச்சுன்னா அதையே கன்டினியூ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மனம் அலைபாயாமல் பார்த்து கொள்ளுங்கள். இல்லைன்னா வந்து குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார். சனி பகவான் என்றாலே கர்மக்காரகன். அவர் வந்து கர்மா கடனை கண்டிப்பாக தீர்த்தே தீர்வார். எல்லா ராசிக்காரர்களுக்குமே முன்ஜென்மத்தில் கர்மா கடன் உண்டு. அவரவர் பிறந்த லக்கண அடிப்படையில் எல்லோருக்குமே ஒரு 100க்கு 5% பேருக்கு தான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருப்பார். மற்றபடி எல்லோருக்குமே அஸ்தங்கம், வக்கரம், நேசம் இப்படி வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கெட்டு தான் இருப்பார். அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அதாவது உங்கள் லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி வக்கரமோ அஸ்தங்கமோ நேசமோ அவர் வந்து கெட்டு விட்டார் என்றால் உங்களுடைய பாதை தவறி தடுமாறி பிறகுதான் வந்து உங்கள் வாழ்க்கை நல்ல நிலையில் செல்லும். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அவர் வந்து தடுமாறாமல் மன எண்ணங்களை, குடும்ப வாழ்க்கையை ஒரு சரியாக கட்டமைத்து கொள்ள முடியும். இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கெட்டு விட்டார் என்றால் எல்லோருக்குமே அந்தந்த வயதில் வருவது வந்தே தான் தீரும். இதை யாரும் மாற்ற முடியாது. பேர் கெட்ட பிறகு மரியாதை கிடைக்காது. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ வந்து முன் ஜென்மத்தில் நீங்கள் வந்து தொட்ட குறையோ விட்ட குறையோ அது வந்து இப்போ கணக்கு நேராகும்.
விருச்சிக ராசி அன்பர்கள் நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை அப்படின்னு கேட்டை நட்சத்திர அன்பர்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் கர்ம கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனக்கட்டுப்பாடு உறுதியானவர்கள். பிராந்தி கடையிலேயே ஒயின் ஷாப்லேயே வேலை பார்க்கக்கூடியவர். அவர் மது அருந்தாமல் கட்டுப்பாடாக இருக்கிறார். வெளியில் இருக்கக்கூடியவர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ரெஸ்ட் இல்லாமல் எப்போதும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறார். மனக்கட்டுப்பாடு உள்ளவர்களும் இருக்கிறார்கள். மனக்கட்டுப்பாடு இல்லாமல் மனம் போன போக்கில் போய் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் சுகக்கேடு இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.